திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 426. திரு ஆலவாய் காண்டம் மண் சுமந்த படலம் பகுதி 43. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் எண்ணப்பத்து. திருப்பாடல் 1. பாருருவாய பிறப்பற வேண்டும், பத்திமையும் பெற வேண்டும், சீருருவாய சிவபெருமானே செங்கமல மலர்போல, ஆருருவாய என் ஆரமுதே உன் அடியவர் தொகை நடுவே, ஓருருவாய நின் திருவருள் காட்டி என்னையும் உய்யக்கொண்டு அருளே. ஆண்டவனே, ஒரு விண்ணப்பம். அடியேன் தத்துவக்கட்டான பிருத்திவி சம்பந்தமான இந்த பிறப்பு அரும்படியும் தங்களது திருவடிக்கு அன்பும் அருள வேண்டும். செந்தாமரை காடு போன்ற அருள் உருவே, என் உயிர் இன்ப அமிர்தமே, தேவரீர் திருக்கூட்டச் சந்நிதியில் ஓருரு என்கின்ற அறிவு உருவாக அடியேனை திருவருளால் காட்டி பரமுக்தி சேர அருளுவாய் பெருமானே. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் எண்ணப்பதிகம். திருப்பாடல் 2. உரியேன் இல்லேன் உனக்கு அடிமை, உன்னை பிரிந்து இங்கு ஒருபொழுதும் தரியேன் நாயேன், இன்னதென்று அறியேன் சங்கரா, கருணையினால் பெரியோன் ஒருவன் கண்டுகொள் என்று உன் பெய் கழல் காட்டி பிரியேன் என்றென்று அருளிய அருளும் பொய்யோ எங்கள் பெருமானே. ஆண்டவனே, ஒரு விண்ணப்பம். தேவரீர் திருவடிக்கு அன்புடைய உரிமை உடைய அடிமை பணிக்கு அடியேன் பக்குவம் உடையவன் அல்லன். ஆனாலும் எப்போதும் உன் அடிமைத்தன்மையிலிருந்து அடியேன் விலகவும் இயலவில்லை. அடியேன் அல்லன், தங்களுக்கு அடிமைப்பட்டவன் அல்லன் என்றால் பெத்தம் முக்தி என்ற இரண்டிலும் ஆதாரமில்லாதவன் ஆவேன். நாயான நான் ஆட்பால் அவர்க்கு தாங்கள் அருளும் திறம் என்னுடைய அறிவால் அளக்க முடியாதவன். எல்லா உயிரையும் ரட்சிக்கும் சம்ஹார பெரும் கருணையினாலே குருவடிவாகி எழுந்தருளி தங்களுக்கு வேறு நான் என்று எண்ணியிருந்த என்னை தங்களுக்கு வேறானவன் அல்லன் என்று அந்த உண்மை புலப்படும்படி அடியேன் அறிவிலே தாங்கள் அருளால் காட்டினீர்கள். அது அடியேன் அனுபவம் பெறுவதற்காக. தங்கள் திருவடி என் உயிரில் கண்டதும் தேவர்களுக்கெல்லாம் பெரியோனான குருநாதன் இனி உன்னை பிரிவதில்லை என்று அருளிய உபதேசமும் என்னளவில் பொய்த்துவிடுமோ என் ஆத்மநாதனே. இழிந்த நான் இனி தங்களை பிரிந்து ஒரு கணமும் உயிர் தரியேன், என்ன செய்வது என்றும் அறியேன் பெருமானே. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் எண்ணப்பதிகம். திருப்பாடல் 3. என்பே உருக நின் அருள் அளித்து உன் இணை மலரடி காட்டி முன்பே என்னை ஆண்டு கொண்ட முனிவா, முனிவர் முழுமுதலே, இன்பே அருளி எனை உருக்கி உயிர் உண்கின்ற எம்மானே, நன்பே அருளாய் என் உயிர் நாதா, நின் அருள் நாணாமே. ஆண்டவனே, ஓர் விண்ணப்பம். தேவரீர் அநாதியே அறிவுள்ளனாக என்பு உருக்க திருவடி காட்டி அடிமை கொண்ட திருச்சடை முடியினை உடையவர்கள் தபோதனர்களுக்கெல்லாம் உயிர் முதலாகத் திகழ்கின்ற பெருமானே, அடியேனுக்கு பேரானந்தம் அருளி அன்பால் உருக்கி அடியேன் உயிரை பலியாக தங்கள் திருவடிக்கீழே வியாப்பியம் செய்யும் எனது அப்பனே, திருவடிக்கு அன்பே அருள வேண்டும் என் ஆத்மநாதனே. அடியேன் அடிமை பண்புகள் உடையவன் அல்லன் என்றாலும் திருவருள் வெட்காது அடியேனை பாதுகாக்க வேண்டும் பெருமானே. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் எண்ணப்பதிகம். திருப்பாடல் 4. பத்திலனேனும் பணிந்திலனேனும் உன் உயர்ந்த பைங்கழல் காண
பித்திலனேனும் பிதற்றிலனேனும் பிறப்பறுப்பாய் எம்பெருமானே. முத்தணையானே மணியணையானே முதல்வனே முறையோ என்றெத்தனை யானும் யான் தொடர்ந்து உன்னை இனி பிரிந்து ஆற்றேனே. ஆண்டவனே பெருமானே, ஓர் விண்ணப்பம். அடியேனுடைய பிறவி அறுவதற்கு எத்தகைய தவ யோக முயற்சி செய்தாலும் அது முடியாது. தங்களது திருவடியின் மேல் வைத்த அன்பு ஒன்றே பிறவியை அறுக்கும் என்பதை தெரிந்தும் கூட தங்கள் திருவடிக்கு அன்பு செய்து தொடர முடியவில்லையே பெருமானே. தங்களது திருவருள் பணியும் அடியேன் செய்யவில்லை. தங்கள் திருவடி மேல் அளவில்லா பக்தியினை பித்து போன்று வைத்திருக்க வேண்டும் என்றாலும் தங்கள் திருவடி காண்பதற்கு பிச்சி ஆகின்றேன் அல்லன். ஞானப் பிதற்றலும் உடையவன் அல்லன் அடியேன். ஆனாலும் பெருமானே, அடியேன் இனி பிறவா வண்ணம் அருள வேண்டும். முத்து போன்றவனே, மணி போன்றவனே, ஆத்மநாதனே ஓலம். சிறு பொழுதாவது இனி பிரிவாகி அடியேன் பிழைப்பன் ஆவேனோ? தங்கள் திருவுள்ளம் அறியாதோ சுவாமி? தங்களை பிரிந்த துன்பத்தை மாற்றி அருள வேண்டும் பெருமானே. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் எண்ணப்பதிகம். திருப்பாடல் 5. காணுமது ஒளிந்தேன் நின் திருப்பாதம் கண்டு கண் களிக்கூற பேணுமது ஒளிந்தேன் பிதற்றுமது ஒளிந்தேன் பின்னை எம்பெருமானே. தாணுவே அழிந்தேன் நின் நினைந்து உருகும் தன்மை என் புன்மைகளால் காணுமது ஒளிந்தேன். நீ இனி வரினும் காணவும் நாணுவனே. எம்பெருமானே, ஓர் விண்ணப்பம். நாதனே, தேவரீர் திருவருள் ஞானத்தை எனது அறிவால் காண்கின்ற அளவையை ஒழிந்தேன். எனது கண் களிப்பு எய்துவதையும் ஒழிந்தேன். தங்களை வணங்குவதும் ஒழிந்தேன். ஞானத்தால் உறும் பிதற்றுதலும் துறந்தேன். எனவே சுவாமி, என் ஆத்மநாதனே, ஸ்தானு வடிவே, அடியேன் அறிவால் நினைந்து யோகபாவனை செய்வதும் அவற்றால் உருகுவதும் ஓர் வடிவை காண்பதும் ஒழிந்தன. தத்போதம் கெட்டேன். ஆண்டவனே, எவ்விடத்தே திருவடி எழுந்தருளினாலும் இவ்வளவு காலம் அறியாதே பிரிந்து உயிர் வாழ்ந்தோமே என்று தங்களை காண்பதற்கு நாணப்பட்டு வெட்கப்பட்டு பூவும் நீரும் கொண்டு நிற்பன். அடியேனுக்கும் அருள் செய்ய வேண்டும் பெருமானே. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் எண்ணப்பதிகம். திருப்பாடல் 6. பால்திரு நீற்று எம் பரமனை பரங்கருணையோடும் எதிர்ந்து தோற்றி மெய் அடியார்க்கு அருள்துறை அளிக்கும் சோதியை நீதியிலேன் போற்றி என் அமுதே என நினைந்து ஏத்தி புகழ்ந்து அழைத்து அலறி என்னுள்ளே யாற்றுவனாக உடையவனே என யாவ என்றருளாயே. எம்பிரானே, ஒரு விண்ணப்பம். நாதனே, திருமேனியிலே பால் போன்ற திருவெண்ணீரு அணிந்திருக்கின்ற கடவுளே, அடியேன் அறிவு விளங்குவதற்காக பாரம்பரியமான திருவருளோடும் உணர்வு நேர் பெற வரும் சிவபோகமாகவே தோன்றி உண்மை அடியார்களுக்கு அருள்துறை அளிக்கும் பொருட்சுவை ஜோதியே, அடிமைத்திற நீதி அல்லேன் அடியேன். ஆனாலும் அடியேன் போற்றுகின்றேன். என் உயிர் அமுதே, என் மனத்துள் வணங்கி துதித்து அழைப்பதானால் அறியாமை உடைய அடியேனை இரட்சிப்பாயாக பெருமானே. என்னை உடையவனே, ஆவ என என்னை வர கூவி அழைத்து அருளமாட்டாயோ? அடியேனை அழைத்து அருளுவது தங்களுக்கு கடன் அல்லவா சுவாமி? எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் எண்ணப்பதிகம். தொகுப்புரை. செந்தாமரை மலர் போன்ற அழகிய வண்ணமும் புகழ் உருவும் கொண்ட அமுதம் போன்றவனும் மங்களம் செய்பவனும் தன் தொண்டுக்குத் தகுதியற்ற என்னை திருவடி காட்சி நல்கி உன்னை பிரியேன்
என்று எலும்பும் உருகும்படி அருள் பாலித்து அடிமையாக ஏற்றுக்கொண்ட முனிவனும் முனிவர்களுள் முதன்மையானவனும் இன்பமே கொடுத்து என் ஜீவபோதத்தை நீக்கிய என் பெருமைக்கு உரியவன், முத்தும் மாணிக்கமும் போன்றவன், வெண்ணீற்றினன், உமையொரு பாகன், மெய்த்தொண்டர்களுக்கு நேரே தரிசனம் தரும் ஞான பிரகாசன், என் பிறப்புகள் நீங்கும் வண்ணம் பக்தியும் வழிபாடும் வேண்டி முறையிட்டு அலறிய என் நெஞ்சில் நிலை பெற்று உன்னை பிரியேன் என்று அருளி தன் அடியவர் கூட்டத்தின் நடுவில் இருத்தி பத்தியும் பரவலும் தியானமும் முருகிய அன்பும் பிதற்றலும் இல்லாத எனக்கு தன் திருவடி காட்சி நல்கி அவன் முன்னம் நல்கிய ஒழுகலாறுகள் தாம் வீணாகி விட்டமையை நினைந்து நான் வெட்கப்படாமல் வீடு பேறு வேட்டு முறையிடும் உன் விருப்பம் நிறைவேறுவதாக என்று அருள் பாலித்தவன் என் சுவாமி. திருச்சிற்றம்பலம். மற்றைய திருப்பதிகங்களை தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.